மீண்டும் ஒரு பகிர்தலோடு சிசில் அண்ட் டிவால்வின் காலை வணக்கம். ஒரு ரயில் பிரயாணம். ஒரே பெட்டியில 3 வெவ்வேறு குடும்பங்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே பெட்டியில ஒரு தனி நபரும் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த 3 குடும்பங்களும் கொஞ்ச நேரத்திலேயே நண்பர்கள் ஆயிட்டாங்க. ரயில் சிநேகம். ஆனா இந்த தனி நபர் மட்டும் இவங்களுடைய சம்பாஷணைகள்ல கலந்துக்கவே இல்லை. தன் கையில இருக்கிற செல்போனை மட்டுமே அடிக்கடி பார்த்துக்கிட்டே வந்தாராம். இதை பார்த்த இந்த மற்ற பிரயாணிகள் ஒருத்தர் சொன்னாராம், அந்த 3 குடும்பங்கள்ல இருந்து ஒருத்தர் சொன்னாராம், இப்பெல்லாம் மனுஷ உறவுங்கிறது மலிஞ்சு போச்சுங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுங்கிறதே குறைஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் செல்போனும் கையுமா தான் இருக்கிறாங்க. இதுல சின்னவங்க பெரியவங்கிற வித்தியாசமே இல்லை. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்ப பார்த்தாலும் செல்லோடைய தான் இருக்காங்கன்னு கொஞ்சம் குத்தலா பேசினாராம். இதை மற்றவங்களும் ஆமோதிக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் சிரிச்சாங்களாம், கொஞ்சம் பேர் ஆமான்னு சொன்னாங்களாம். பிரயாணம் இப்படியே போய்கிட்டே இருந்தது. அந்த 3 குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்துல இருக்கிற குழந்தை துரு துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தா, அதனால எங்கேயோ இடிச்சு அந்த குழந்தைக்கு தலையில அடிபட்டுது. தலையில அடிபட்ட உடனே குழந்தைக்கு வலிப்பும் வந்தது. வலிப்பு வந்த உடனே சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்த அந்த மனுஷங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரே பரபரப்பு. அந்த குழந்தையோட அம்மா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தனியா பிரயாணம் பண்ணிட்டு இருந்த நபர் அதை பார்த்துட்டு உடனே தன்னுடைய கைப்பையை திறந்து அதுல இருந்து முதலுதவி பெட்டியை எடுத்து குழந்தைக்கு தேவையான முதலுதவியை செஞ்சதும் குழந்தை இயல்புக்கு சீக்கிரமா வந்துட்டா. அந்த குழந்தையினுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த தனி நபரை பார்த்து, எங்க குழந்தைய நீங்க உடனே காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நாங்க தப்பா நினைச்சிட்டோம், அதுக்கு வெக்கப்படுறோம், அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தனி நபர் அதை கேட்டுட்டு, நான் அடிப்படையில் ஒரு மருத்துவன், நாளைக்கு நான் கலந்துக்க போற கருத்தரங்கத்துக்கு என்ன பேசணும் அப்படிங்கிற குறிப்பெடுக்கத்தான் என்னுடைய செல்போனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால தான் உங்களுடைய சம்பாஷணையில என்னால கலந்துக்க முடியல அப்படின்னு சொன்னாராம். இதைத்தான் ஆங்கிலத்துல திங்கிங் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் தட் இஸ் வை பீப்புள் ஜம்ப் இன்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய மனிதர்களை நாளைக்கு நம்மளுடைய வாழ்நாள்ல சந்திக்க நேரிடும். அவங்கள சந்திக்கும் போது அவங்க கடந்து வந்த பாதை என்ன, அவங்களுடைய அறிவு என்ன, அவர்களுடைய அனுபவம் என்ன, சமுதாயத்துல அவங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு தப்பான அபிப்பிராயங்களை அவங்க மேல நம்ம ஏற்படுத்திக்க வேண்டாம். காலை வணக்கம்.